வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. மாலை இரவு மழை நேற்று எதிர்பார்த்தது போலவே டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி பேராவூரணி பகுதிகளில் தொடங்கிய மழை அதிராமப்பட்டினம், தம்பிக்கோட்டை, முத்துப்பேட்டை, அப்படியே வேதாரண்யம் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்தது. தெற்கு காற்றின் வேகம் மிக குறைந்த காரணத்தினால இரு காற்று இணைவு கடலோர பகுதிகளில் ஏற்பட்டது. அதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் உருவான மழை வந்தவாசி, உத்திரமேரூர், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர், செய்யூர் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு திருப்போரூர், கோவளம், முட்டுக்காடு, விஜிபி, வண்டலூர், தாம்பரம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமடைந்து பிறகு மீனம்பாக்கம், பொழிச்சலூர் மற்றும் தென் சென்னை பகுதி எல்லாமே தாம்பரம் மற்றும் வண்டலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்தது. காஞ்சிபுரம் வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். அறிவித்தது போலவே வந்து ஒரு மணி நேரம் பெய்துவிட்டு விலகி இருக்கிறது. ஆனால் தொடர் சில இடங்களில் தூறல் இருந்திருக்கும். விடிய விடிய கடலோர பகுதிகளில், குறிப்பாக மாமல்லபுரத்தை ஒட்டிய, கல்பாக்கத்தை ஒட்டிய, திருவிடந்தையை ஒட்டிய பகுதிகள், அது தூறல் விலகி தற்பொழுது பொழுது விடியும் நேரத்தில் கூட கடுமையான மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை காணப்படும். ஆனால் பொழுது விடிந்ததுக்கு அப்புறம் மழைக்கு வாய்ப்பில்லை. மேகமும் படிப்படியாக விலகும். விலகி மீண்டும் வெயில் வந்துவிடும். இப்படித்தான் தினசரி வானிலை அமையும். இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கும் மழை உண்டு என்ற நம்பிக்கை வேண்டும். அதற்காக 3 நாளில் கிட்டத்தட்ட 75% பெய்துவிட்டு ஒரு 25% ஒதுக்க வாய்ப்பு இருக்க இடத்துல உங்கள் இடம் கூட அமைந்தாலும் அடுத்தது வரக்கூடிய 3 நாளில் உங்களுக்கு பெய்துவிடும். 15ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவு தான். 15ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக ஆகஸ்ட் 15 31ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனால வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டிலே தொடரும். இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை இரவிலே எதிர்பார்க்கக்கூடிய இடம், இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மழை வாய்ப்பு இருக்குங்க. 3 நாட்களுக்குள் காற்று பகுதிக்கு மழை. அதான் நம்ம சொல்றோமே 3 நாட்களுக்குள். இன்றைக்கு தேதி 4, 5, 6ஆம் தேதிக்குள் ஆடிப்பெருக்கு முதல் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றோம். நேற்றைக்கு தொடங்கி மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. ஆக நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு பரப்பு கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கு தெரிகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதி, வால்பாறை பகுதி, தேனி மாவட்ட பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, இங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் திருநெல்வேலி மாவட்டம் உள்பகுதிகளுக்கு கூட, மேற்கு தொடர்ச்சி மலை தாண்டி உள்பகுதி திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கு கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆங்காங்கே ஒதுக்கி படிப்படியாகத்தான் ஒதுக்குதல் குறையும். 4ஆம் தேதியை விட 5ஆம் தேதி மழைப்பொழிவு பரப்பில் கூடி ஒதுக்குதல் குறையும். 5ஆம் தேதியை விட 6ஆம் தேதி மழைப்பொழிவு பரப்பு கூடி ஒதுக்குதல் இன்னும் குறையும். அதை விட 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10, 11, 12, 13, 14, 15ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு பரவலாகிவிடும். உங்களுக்கும் மழை உண்டு. காற்று பகுதிக்கே இன்னும் 3 நாட்களுக்குள் கொடுக்க போகுது. காற்று பகுதி எதுனா தாராபுரம் மையமாக வைத்து நெகமத்திலிருந்து மணப்பாறை வரைக்கும். ஏன் சார் அப்ப நெகமம் கிடைக்காதா? நெகமத்திற்கும் உண்டு. காற்று பகுதியை குறிப்பிட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே காற்று பகுதிக்கு மழை பொழிந்து விட்டால் பிற பகுதிகளுக்கு கேட்க வேண்டியதில்லை. காற்று நிசப்தமாக போகிறது. தெற்கு காற்று நேற்று இன்னும் கொஞ்சம் மேகம் எடுத்திருந்தால் அது திருவாரூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கும். தெற்கு காற்று நில்லாகி, அதாவது நின்று போயிருந்த காரணத்தினால அது கடலோரத்தில், அதாவது பேராவூரணி தொடங்கி கோடியக்கரை முனை வரைக்கும், வேதாரண்யம் வரைக்கும் மழைப்பொழிவை நேற்றைக்கு கொடுத்தது. அதே போல வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய கடற்கரை வழியாக நுழையக்கூடிய இந்த காற்று, அதாவது கடலூர் புதுச்சேரியில் நுழைந்த காற்று
அது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு, உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு, காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு, அதாவது செய்யூர் முதல் அச்சிரப்பாக்கம், மேல்மருவத்தூர் மற்றும் செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைக்கும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை முதல் வங்கக்கடல் ஓரம் வரைக்கும் ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும். சென்னைக்கு தினசரி மழை உண்டுங்க, தினசரி மழை உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தினசரி மழை உண்டு. இப்படியே படிப்படியாக புதுச்சேரிக்கும் தினசரி மழை கொடுக்க தொடங்கினோம். புதுச்சேரி, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கினோம். தெற்கிலிருந்து வரக்கூடிய டெல்டாவின் கோடியக்கரை மற்றும் அதிராமப்பட்டினம் பகுதியில் நுழையக்கூடிய காற்று வடகடலோரத்திற்கு குளிர்விக்க சாதகமாகும். அதாவது இப்பொழுது வெப்பம் மிகுந்திருக்கிறது. வெப்பத்தால் தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலெழுந்து அதை குளிர்விக்க சாதகம் இல்லாமல் கடல் ஓரத்தில் மட்டுமே குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே மரங்களால் மலைகள்ல நேற்றைக்கு கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை தொடங்கினாலும் அது உடனடியாக நின்று போய்விட்டது. ஆனால் இன்றிலிருந்து கிழக்கு காற்று, மேற்கு காற்று, இருவேறு காற்று இணைவு என்பது படிப்படியாக கடலோரம் தொடங்கி உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை முதல் அரபிக் கடலோரம் முதல் வங்க கடலோரம் வரைக்கும் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக இன்றைக்கு 4ஆம் தேதி விட 5, 6 கண்டிப்பாக மழைப்பொழிவு பரப்பில் கூடியிருக்கும். 7, 8, 9, 15ஆம் தேதி வரை இருக்கிறது. மழைப்பொழிவு இன்றைக்கும் பெய்யலாம், உங்களுக்கு நாளைக்கும் பெய்யலாம். ஆனால் 3 நாளில் உங்களுக்கு பெய்வதற்கான வாய்ப்பு சாதகம் அதிகம். காற்று பகுதிக்கும் பெய்ய போகிறது என்றால் அது அரவக்குறிச்சி தான் காற்று பகுதி, தெற்கு பகுதி அரவக்குறிச்சி, அதே போல திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம் எல்லைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட எல்லைப்பகுதி, இது எல்லாமே காற்று பகுதி தான். அதே போல தென் மாவட்ட காற்று பகுதி கயத்தாறு, அதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு. அதே போல ஆரல்வாய் மொழி காற்று பகுதி, இதெல்லாமே வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வரக்கூடிய காற்றை, அதாவது வங்க கடலோரத்திலிருந்து வரக்கூடிய உள்நுழையக்கூடிய காற்று சந்தித்து மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. முதலிலே தென் மாவட்டத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்பு தொடங்குவதற்கு சாதகம் இருக்கு. மதியத்தில் மாலையிலே உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே, ஈரோடுக்கும் உண்டு, கர்நாடக எல்லையோர ஈரோடு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை எல்லா மாவட்டமும், எங்க மாவட்டம் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். உங்கள் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு உண்டு. அனைத்து மாவட்டக்கும் என்றால் அனைத்து மாவட்டத்தின் பெயரை சொல்ல தேவையில்லை, கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு. கண்டிப்பாக 3 நாளில் ஒரு நாள் உங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். படிப்படியாக பரவலாக போகிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாளிலே அது பரவலாகி கனமழை பொழிவு கூட உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் பரவலான நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலே ஒதுக்குதல் என்பது இல்லாமல் கூட முதல் நாள் பெய்யாத இடத்தில் அடுத்த நாள் பெய்யக்கூடிய அளவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கை. இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை 15ஆம் தேதிக்கு மேல், ஆகஸ்ட் 15க்கு மேல் தீவிரமடையும். 18லிருந்து நல்ல ஒரு தீவிரத்தில் இருக்கும். தற்பொழுது மேட்டூரிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கூடிய இன்றைக்கு 70,000 கண்ணாடி மேட்டூருக்குள் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் படிப்படியாக குறைந்தாலும் திறப்புக்கேற்ற, அதாவது பாசனத்துக்கு தேவையான அந்த 21, 22,000, 23,000, 2 டிஎம்சி அளவிற்கு திறக்கப்படக்கூடிய தண்ணீர் தொடர்ந்து அந்த 2 டிஎம்சி கொடுத்து கொண்டே இருக்கும். 2 டிஎம்சி திறப்பு, 2 டிஎம்சி வரத்து இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால மேட்டூர் 120 அடி முழு கொள்ளளவிலேயே இருந்து கொண்டிருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் 120 அடியிலே இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு கண்டிப்பாக மேட்டூர் நீர் தேவைப்படாது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையுடன் இருங்கள், மழை பொழியும். மாலை இரவு மழை பொழிவு தான் இப்போ கொடுப்பது. மாலை இரவு தான் வந்தால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெய்துவிட்டு போகும். ஆனால் 1 மணி நேரம் பெய்தால் அது கனமழையாக இருக்காது. பெரும்பாலும் கனமழை என்பது 1/4 மணி நேரம் பெய்துவிட்டு மீத நேரத்தில் தூறல் சாரலாக ஏற்ற இறக்கத்துடன் மழைப்பொழிவு அருகருகே கூடுதல் குறைவுடன் ஒதுக்குதலுடன் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.